தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வீர வணக்கம். நடிகர் சமுத்திரக்கனி, பரத், ரிதேஷ், பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தை அனில் நாகேந்திரன் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவிய முதல் செயலாளர் ஆன பி. கிருஷ்ணன் பிள்ளையோட வீர வாழ்க்கை வரலாறை எடுத்துரைப்பது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இதை தவிர்த்த பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதிக்கான போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் படத்தின் கதைகளுக்கு ஒரு கருவாக வைத்திருக்கிறார்கள். இது பி. கிருஷ்ணன் பிள்ளையோட வாழ்க்கை வரலாறு என்பதனால அதை ஒரு கதையாக ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், அவருடைய காலகட்டத்தில் எந்த மாதிரி போராட்டங்களில் அவர் ஈடுபட்டார் என்பதை எடுத்துரைத்தாங்க. அந்த ரோலை சமுத்திரக்கனி கச்சிதமாக அந்த ரோலுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை அப்படியே பண்ணியிருக்காரு. பரத் ஒரு கேமியோ ரோலில் வராரு. பரத் என்ட்ரிக்கு அப்புறம் தான் இந்த கதையாக அப்படி நகருது. வீர வணக்கம்ன்றதில் இந்த போராட்டங்கள், அதேபோல் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட செயல்பாடுகள், அந்த விஷயங்கள்லாம் அழகாகவே காட்டப்பட்டு இருக்கு. ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் இந்த படத்தோட ட்ரைனஸ் தெரியுது. ஏன்னா அப்பப்போ இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் கொடுக்குது. இது ஒரு கமர்ஷியல் படமாக நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, இன்னும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கைகளை இன்னும் நிறையா எடுத்து உரைச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய இடங்களில் பாலியல் பலாத்கார காட்சிகள் தான் அதிக அளவில் வைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து இன்னும் இவர்கள் போராட்ட குணங்கள், அதேபோல் இவர்களோட கொள்கையை எடுத்துரைக்கும் விதத்தை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தி காமிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இந்த படம் நமக்கு கொடுக்குது. இந்த படத்தில் உண்மையாக அந்த டைமில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு கம்யூனிஸ்ட்வாதி பி.கே. மேதினி அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 95 வயது. அவங்க மூலமாக அந்த கதையை ஆரம்பிக்கப்படுது. அதனால் அந்த காட்சிக்கு, அந்த வாழ்க்கை வரலாறுக்கு ஒரு தத்துரூபமாக இருக்க வேண்டும் என்பதுக்காக இயக்குனர் அவங்கள தேர்வு செஞ்சுருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் என்னென்னா, கதையை நம்ம ஒரு புத்தகம் படித்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நகர்த்தினா போதுன்ற அளவுக்கு இயக்குனரோட திட்டமிடலாக இருக்குது. போராட்ட குணத்தை எந்த அளவுக்கு வலுவாக காட்ட முடியும் என்பதில் அவர் முயற்சி செய்திருக்கிறாரு. ஆனால் அந்த போராட்ட குணங்கள் ஒரு அழுத்தமாக நமக்கு இன்னும் பதியலைன்னு சொல்லலாம். மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.